மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் 14ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் 14ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மாசி மகம் பண்டிகையானது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் திருவிழாவின் போது புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான கோவில்களை சேர்ந்த உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவது வழக்கம். இதற்காக புதுவை மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிந்து வழிபடுவார்கள். எனவே வரும் மார்ச் 13ஆம் தேதி அன்று காரைக்காலிலும் மார்ச் 14ஆம் தேதி புதுச்சேரியிலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அன்றைய தினம் பொதுத் தேர்வு இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மூலகோளத்தை சேர்ந்தவர் அசோகன், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவர் உட்பட புதுச்சேரியை சேர்ந்த 10 நபர்களிடம் ரூபாய் 3 கோடி வரை மர்ம கும்பல் இணைய வழி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி புதுடெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா, கேரளா என பல மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரிடம் ரூபாய் 50 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. விழுப்புரம், திருப்பூர் போன்ற நகரங்களிலும் இந்த கும்பல் மீது புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் 30 கோடி மோசடி செய்தது விசாரணையில் தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் என்ற 2 நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா, கேரளா, விழுப்புரம், திருப்பூர், புதுச்சேரியில் 60 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ளவர்களை மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பஸ் நிலையத்திற்கு பெயர் சுட்ட பாஜகவினர் 2 கோஷ்டிகளாக வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பஸ் நிலையம் கடந்த 1980ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு விரிவாக்கம் செய்து ராஜீவ்காந்தி பஸ் நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது. மக்கள் தொகைக்கு ஏற்ப பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பதில் தற்பொழுது பஸ் நிலையத்தை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடி மதிப்பில் வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பஸ் நிலையம் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பஸ் முனையம் என பெயர் பலகை வைத்தனர். கடைகள் ஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றம் சென்றது. ஆன்லைனில் ஏலம் விட்டு கடை ஒதுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் கடை ஒதுக்குவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கடைகளை திறக்காமல் பஸ் நிலையத்தை மட்டும் திறக்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதை அறிந்த ஆளும் கூட்டணியை சேர்ந்த பாஜகவினர் மத்திய அரசு நிதியில் பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளதால் தங்களது தலைவர்களின் பெயர் வைக்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாஜகவின் ஒரு தரப்பினர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் மனு அளித்தனர். பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார், ரிச்சர்ட், ஆதரவு எம்எல்ஏ சிவசங்கர் தரப்பினர் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்ட வேண்டும் என சட்டசபை நோக்கி பேரணி வந்து வலியுறுத்தினர். பாஜகவினருக்குள்ளே 2 கோஷ்டிகளாக போட்டி போட்டு வலியுறுத்துவது ஆளும் தரப்புக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வெள்ளியனூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை தயாரித்த 2 தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் நேற்று சீல் வைத்தனர். புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள், கப்புகள், தட்டுகள் போன்ற 15 வகையான பொருட்களுக்கு தடை விதித்துள்ளது. இருப்பினும் இத்தகைய பொருட்களை சில தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்வதாக மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு புகார் வந்தன. அதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் வழிகாட்டுதல்படி வில்லியனூர் தாசில்தார் சேகர் தலைமையிலான வருவாய் அதிகாரிகள் நாகராஜன், பார்த்திபன், கிராம நிர்வாகிகள் முருகையன், குணசேகரன், மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் அறிவியல் அதிகாரி செல்வநாயகி, உதவி அறிவியல் அதிகாரி விமல்ராஜ் அடங்கிய குழுவினர் வில்லியனூர் ரோஹித் பாலிமர், ராமநாதபுரம் வேலு பாலிமர் ஆகிய 2 தொழிற்சாலைகளில் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது 2 தொழிற்சாலைகளிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கைப்பைகள் உற்பத்தி செய்யப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து தொழிற்சாலைகளில் இருந்த 2 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் தலைவர் ஜவஹர் ஒப்புதலோடு 2 தொழிற்சாலைகளுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திட்டங்களை முழுமையாக தயார் செய்தால்தான் நிதி கிடைக்கும் என வைத்திலிங்கம் எம்பி ஆலோசனை வழங்கியுள்ளார். புதுச்சேரி அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வகணபதி எம்பி, எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத்து, ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், பாஸ்கர், சிவசங்கர், தலைமை பொறியாளர் தீனதயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம், மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில், நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி, சுரேஷ் மற்றும் முக்கிய அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வைத்திலிங்கம் எம்பி பேசியதாவது: மத்திய அரசு கடந்த காலங்களில் துறை வாரியாக நிதி அளித்து வந்தது. தற்பொழுது அப்படி இல்லை. திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி அளித்து வருகின்றனர். இதனால் திட்டங்களுக்கான அறிக்கை தயாரிப்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முழு திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இந்த விஷயத்தில் புதுச்சேரி அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ரூபாய் 20,000 கோடிக்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால்தான் ரூபாய் 4,000 கோடிக்கு மத்திய அரசு அனுமதி தரும். நீங்கள் ரூபாய் 4,000 கோடிக்கு திட்டங்களை தயாரித்து அனுப்பினால் ரூபாய் 1,000 கோடி தான் கிடைக்கும். இதேபோல் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எந்த பணியை எடுத்துக்கொள்வதிலும் கண்டறிவதிலும் தாமதம் ஏற்பட்டது. மேலும் அதை செயல்படுத்தும் பொழுது தாமதம் ஏற்பட்டது. எனவே ஒரு திட்டத்தை தயாரிக்கும் பொழுது முழுமையானதாக தயார் செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டபாணி. அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். மகன்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர். இவரது மனைவி சரசு, வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர். நேற்று கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர். இன்று காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. வீட்டின் அருகில் சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த 1.5 லட்சம் ரொக்கப்பணம், 10 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது. அதிர்ச்சியடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போலீசாரும் வந்தனர். அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துறை இயக்குநர் முத்துமீனா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து சத்துணவு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலைத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தோம். இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்து காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலைத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை
தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ர வன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்கள் நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் சேலியமேடு பள்ளி 2ஆம் இடம் பெற்றுள்ளது. மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் சேலியமேடு வாணிதாசனார் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருக்குனூர் சுப்பிரமணிய பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி கடந்த வாரம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 26 குழுவினர் பங்கேற்று விளையாடினர். இதில் சேலியமேடு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி 2ஆம் இடம் பிடித்தனர். மேலும் இப்போட்டியில் சிறந்த விளையாட்டு வீரருக்கான பரிசினை வாணிதாசனார் பள்ளி மாணவர் வேணு பிரசாத் பெற்றார். சிறப்பாக விளையாடி சாதித்த மாணவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி, உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பாராட்டினர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் 14ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 2வரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.